மாருதி வேகனார்லேருந்து மாருதி பிரெஸாக்கு அப்கிரேட் இருக்கார். அவர் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் அவர் வண்டியில் 2 இயர்ஸ் அவர் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்ன, அவர் என்னென்ன விதங்களில் அந்த வண்டி அவருக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது, அவர் லாஸ்ட்டாக பே பண்ண சர்வீஸ் அமௌண்ட் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் வீடியோவில் பேச இருக்கும். நீங்கள் மாருதி பிரெஸா வாங்கலாம் பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு மாருதி பிரெஸாக்கான ஒரு ஓவரால் ஓவர்வியூ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் மாருதியிலேருந்து 2008 வேகனார் வாங்கி, ஸோ மாருதியோட சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் நீங்கள் திரும்ப மறுபடியும் மாருதி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் பிரெஸா, ஒய் பிரெஸா ஜெயித்து நிறைய சப் 4 மீட்டர் மார்க்கெட்டில் இருக்கும்போது? ஓகே, என்னோட மெயின் க்ரைட்டீரியா சப் 4. ஓகே, வேகனார் யூஸ் பண்ணதுனால ஐரைஸ் இஸ் அனதர் மெயின் க்ரைட்டீரியா. ஓகே, ஐரைஸ் ஆப்வியஸ்லி அதனால் செடான் மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியலாக தாட் பண்ணிட்டு தென் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். ஓகே, அதனால தான் கவர்மெண்ட் எஸ்சிவி கைண்ட். ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி என்னோட அனதர் க்ரைட்டீரியா இஸ் லைக் 12 to 13 lakhs இஸ் மேக்ஸிமம் ஓடிச்சு. ஓகே, எல்லாம் ஃப்ராங்க்ஸ் வர மாதிரி இருந்தது. ஐ டிட் அ டெஸ்ட் ட்ரைவுக்கு முன்னாடி ப்ரீ புக் கூட நான் ஃப்ராங்க்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, வெஹிக்கிள்லாம் கைண்ட் ஆஃப் வர பேம்ப்ளெட்லாம் பார்த்துட்டு ஐ ப்ரீ புக்ட் இன் 2 dealers. ஓகே, ஓ ஃப்ராங்க்ஸு. பட் அதோட டர்போ இன்ஜின் வாஸ் குட். நான் டர்போ ப்ரைஸ் அட்லீஸ்ட் ஐ ஃபெல் இட் வாஸ் வெரி ஹெவி. ஓகே, அப்போ ஐ வென்ட் இட் அ டெஸ்ட் ட்ரைவ். த ரியர் சைட் ஆஃப் இட் வாஸ் பயங்கர ஸ்லோப்பியர். ஓகே, ஸோ என்னோட விசிபிலிட்டி ஆன் தட் அந்த ரோடுக்கு சுத்தமாக இல்லை. ஓகே, ஃப்ரண்ட் சைடு அட்லீஸ்ட் ஐ ஹேட் அ ஃபீலிங் எனக்கு விசிபிலிட்டியே இல்லை. ஆல்மோஸ்ட் லைக் 8 to 10 feet தள்ளி தான் எனக்கு விசிபிலிட்டியே விச் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். அதனால ஐ ஹாவ் டு ட்ராப் தட் கம்பெனி. உங்களுக்கு ஃப்ராங்க்ஸில் லுக்ட் இன் ஃபார் ஐ டெஸ்ட் ட்ரைவ் XUV 3XO, இது ப்ரீஸா, and then I also test drive the ஹுண்டாயோட வென்யூ. ஓகே, of all the எல்லாத்தையும் பெட்ரோல் வேரியன்ட் தான், எல்லாமே பெட்ரோல். that I was very clear, பெட்ரோல் தான். பெட்ரோல் sub 4. ஓகே, ஓகே, sub 4 obviously probably the reason நம்ம ஸ்ட்ரீட் சின்னதா இருக்குங்க பேக்ரவுண்டா நோ, பட் sub 4 was I was very clear. பிகாஸ் ஒரிஜினலி இதுவா விட்டாரான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். sub 4னால விட்டாரா வாஸ் ட்ராப்ட் அவுட். 3XO ஐ லைக் த வெஹிக்கிள், ஸ்பீடு எல்லாம் வெரி ஹையாக இருந்தது. பட் எனக்கு கண்ட்ரோலுங்கிறது ஐ டென்ட் ஃபெல் தட் ஹெவி கண்ட்ரோல் பிகாஸ் ஐ எம் நாட் எ வெரி ரக் டிரைவர். ரொம்ப நார்மல் இது. உங்களுக்கு டர்போ வேண்டான்னு ஃபீல் பண்ணி. ஆமாம், விச் ஹஸ் காட் இன் டு தட். இது வென்யூ எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. தோ I was sitting in the rear seat and all those things with my friend. Venue எனக்கு more comfortable எனக்கு வருது. Obviously turned out to be Brezza is a vehicle which you need to go with. Between that I need to look at the variant. LXi was very basic. Lot of things including stereo sets அது எதுவுமே இல்லை அதில். Then VXi. VXi to ZXi, another next variant, price is almost like 2.2 lakhs. Major thing is so sun window, rooftop sun இது மட்டும் தான் மேஜர். sunroof இது. Otherwise armrest was there. rear charger இல்ல, அதுலயும் wireless charger was there. That was the 3 main big item which were. லைட்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வரும்னு நினைக்கிறேன்ல. ZXi Plusல தான் வந்து ZXi Plusல தான் ப்ரொஜெக்டர் LED இது. இல்லாட்டினா that is also halogen if I am not wrong. I think so. Main problem I thought 2.3 for that is very costly. And obviously sunroof வாங்கினா my daughter would have been happy. But it's a matter of they might be looking at through it for probably 3 times 4 times, not beyond that. அதுக்கப்புறம் they also will get cooled down in it. So அதுக்கு பண்ணணுமான்னு சொல்லி that's why I settled down in VXi. நீங்கள் சொன்ன மாதிரி சன்ரூஃப் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னு வாங்குறானே தவிர உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்லி ஏரியாஸில் இருந்தால் நம்ம கொஞ்சம் திறஞ்சு வச்சு பார்க்கலாம், எதாவது பண்ணலாமே தவிர சில பேர் குழந்தைங்க தெரியாமல் அந்த மேலே ஏறி நிற்கிறாங்க. நின்றுட்டே போகும்போது சில குழந்தைங்களுக்கு ஹெட்டு இடிச்சு கீழே வந்த இதெல்லாம் இருக்குது. மேலும் பாடியோடைய கம்பெனியில் வந்து ஓகே சில பேர் வெளியில் ரூஃபை கட் பண்ணி சன்ரூஃப் போகிறாங்க. அதெல்லாம் உண்மையாக பாடியோட இன்ஜினியரிங் அந்த
அவங்க பில் பண்ண அந்த கிராஷுக்கு அவங்க பண்ணியிருக்க அந்த இன்ஜினியரிங் வந்து பிரேக் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நாட் அட்வைசபிள் தான். ஒரு சன்ரூஃப் இட் கம்ஸ் வித் காஸ்ட். ஏன்னா கிரீசிங் பண்ணணும், 3 years 2 years 3 years வந்து கிரீசிங் பண்ணணும். சில பேர் 5 yearsல சன்ரூஃபே போயிடுது. ஸோ நல்ல விஷயம் தான் ஜி. ஸோ இப்போ விஎக்ஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் தான் வருது இல்லையா, ஃபாக் லேம்ப் கிடையாது. எப்படி இருக்கு உங்களுக்கு இதோட லைட் த்ரோ எப்படி இருக்குது விஎக்ஸ்ஐயில்? ஓகே, ஒன் ஆஃப் தி ட்ராபேக் விச் ஐ சி ஆஃப்டர் ஐ பாட் இட் ஹியர் இஸ் தி லைட்ஸ். நார்மல் ரோட்ல ஐ மீன் பவர்ஃபுல் லைட்ஸ் இருக்கிற ரோட்ல நோ இஷ்யூஸ் அட் ஆல். மைல்டு சிங்கிள் ரோட் லைட்ஸ் இல்லாத இடத்துல this is a major drawback here. Okay. I mean, it is there in a lot of places in social media also saying that Brezza VXI lights are very light. So far there is no solution also on that. Okay ji. Lights is a problem. So companyல அவங்க அப்கிரேட் பண்ண ஆக்சஸரீஸ்ல அவங்க ரெடியா இருக்காங்களா எப்படி ஜி? அவங்க so far Vishnu Motors and ABT ரெண்டு பேருமே கேட்டேன், they are not giving him provision for upgrading it. Okay. Only suggestion I got is வேணும்னா fog lamp வேணா போட்டுக்கோங்க. Okay. இல்லாட்டினா personally some people knows me from that dealers, they are saying outside of the market வேணா போட்டுக்கோங்க, which I am personally doesn't like it. ஏன்னா some of the lights ரொம்ப way beyond the brightness and other things. I don't want to do that. So OEM is not giving any solution at this point in time. They feel this is a right for this vehicle, this is a right light, but that's not the case. ஓகே ஜி. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த லைட்ஸ் வெளியில் மாற்றலான்னு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா நிறைய மஹிந்திரா அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா ஹேலஜன் இருக்க பட்சத்தில் அவங்களே வந்து பல்பு கொடுக்குறாங்க ஆஸ் பார்ட் ஆஃப் ஆக்சசரிஸ். ஸோ இவங்க அந்த மாதிரி பல்பு எதுவும் ஆஃபர் பண்ணலையா ஜி? இல்லை, ப்ரொஜெக்டர் லைட்டுக்கு இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் ஏபிடி ஃபர்ஸ்ட் டைம் தே கேவ் சம் லைட்ஸ் விச் சேஸ் 800 watts இருக்கிறது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு. But later they came back and said இது Brezza-க்கு ஃபிட் ஆகிற மாதிரி இல்லை, this will not apply அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் I said I will ready to pay, I will pay it, you give it அப்படின்ட்டு. So far அதுக்கு ஒன்றும் ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஒன்றும் கொடுக்கல. ஸோ இப்போ இது வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸில் எவ்வளோ ஜி வந்து இந்த VXI வேரியன்ட் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஆன் ரோடு எவ்வளோ ஆச்சு? ஓவரால் இது ஐ brought it through my company, ஸோ லீசிங் ஏஜென்ட் மாதிரி, அதனால இன்சூரன்ஸ் அவங்க தரல. வித்தவுட் இன்சூரன்ஸ் இட் இஸ் லைக் 11.5 lakhs. ஓகே. on road price on that. Okay ji. Discount ஒண்ணுமே இல்ல. Accessories there was a discount which I gave it for 10 to 15,000 அது மாதிரி. Okay. ஏன்னா additional accessories. Brezza நிறைய சேல்ஸ் ஆகுறதுனால என்னன்னு தெரியல, நிறைய பேர் வந்து டிஸ்கவுண்டே கொடுக்கறது இல்ல. அது நம்ம பே கேட்டாலும் அவங்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல தான் பேசுறாங்க. நீங்க வந்தாவா வராட்டி போ ஸ்பாட் ஆன். நான் இன்ஃபேக்ட் பாப்புலர்ல தான் நான் இது பண்ணியிருந்தேன். But my brother said he knows some people through Vishnu Motors. நீங்க வந்து இது பூந்தமல்லி முன்னாடி காட்டுப்பாக்கத்துல போயிட்டு ஐ புக் திஸ் வெஹிக்கிள் அண்ட் அங்கேருந்து போய் பிகாஸ் தே நோ சம் பீப்புள். ஹி வாஸ் வெரி கிளியர். ஒன்லி திங் அடிஷனல் ஹி செட் இஸ் ஃப்ளோர் மேட் ஒன்று நான் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் த ஒன்லி திங் இட்ஸ். அதர்வைஸ் தட் இஸ் நோ டிஸ்கவுண்ட். ஃப்ளோர் மேட் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. சீட் கவர்லாம் நீங்கள் அவங்ககிட்ட போட்டுட்டீங்களா வெளியில் போட்டுக்கிட்டீங்களா? அங்கே தான் போட்டேன், எல்லாமே அவங்க தான். சீட் கவரும் அந்த ஃப்ளோருக்கு இது பண்ணுறது ஷீல்டு ஃபுல்லாக போட்டது. ஓகே. டெஃப்லான் கோட்டிங் இது பண்ணது எல்லாமே நான். டெஃப்லான் கோட்டிங் அவங்ககிட்டே போட்டிங்களா? அவங்கள்ட்ட எல்லாம். எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க டெஃப்லான் கோட்டிங் சீட் கவர் எல்லாத்துக்குமே? சீட் கவர் 6,000, டெஃப்லான் கோட்டிங் ஒரு 2,000. அந்த ஃப்ளோர் இது போட்டது அதுக்கப்புறம் செப்பரேட்டாக போட்டேன். தட் இஸ் 1,500. ஓகே ஓகே. இதனை நேப்பாவா அந்த மாதிரி எதாவது மெட்டீரியல் சொல்லியிருப்பாங்களா சீட் கவர்? ஆமாம். ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது சீட்டு கவர் கம்ஃபர்டபுள். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி லைட் தான் இதில் மேஜர் ட்ராபேக். ஆனால் நல்ல விஷயம்னா ரியர் டிஃபாகர் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய காரில் இப்போ நெக்ஸான் நிறைய கார்ஸில் பார்த்தீங்கன்னா ரியர் டிஃபாகர் ஹை எண்டில் தான் வராங்க. ஏன்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்டதுனால. ஸோ இதில் எத்தனை ஏர் பேக் இருக்குது உங்களுக்கு? 2 ஏர் பேக்ஸ். 2 ஏர் பேக்ஸ் இருக்கு. ஓகே. இந்த ஹில் அசிஸ்ட் எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க ஜி நீங்கள்? இது இப்போ 19,000 ஓட்டிருக்கேன். 19,000 ஓட்டிருக்கீங்க. பெட்ரோல் தான். ஸோ நீங்கள் முன்னாடி வேகனார் மேனுவல் தான் வச்சிருந்தீங்க. ஸோ அதுவும் இதுவும் மேனுவல் தான். ஏன் நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகல ஜி? என்ன ரீசன் ஜி? ஃபார் சம் ரீசன் வாங்குறதுக்கு முன்னாடி ஐ ஃபெல்ட் மேனுவல் இஸ் ரைட் சாய்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? பட் வாங்கின அப்புறம் ஐ வாஸ் திங்கிங் வி ஷுட் ஹவ் கான் ஃபார் அப்படிங்கிற. என்ன எனக்கு மேனுவல் இஸ் ஹைலி கம்ஃபர்டபுள். ஃபேமிலி டிரைவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் இல்லை அப்படின்னு. மெயினாக இப்போ நான் வந்து மேனுவல் வந்து ஆட்டோமேட்டிக் போக ரீசன் என்ன கேட்டிங்கன்னா வந்து லாங் போயிட்டு வரும்போது 8 hours போகும்போது டிராஃபிக் பெருங்குளத்தில் மாட்டும்போது ஒரு எக்ஸாக்ட்லி அதனால தான் நான் ஆட்டோமேட்டிக் மாட்டும் போது தான் இது தோணுது. அது மாதிரி 2-3 வாட்டி நான் மாட்டும் போது தான் ஐ ஃபெல் தட் வாங்கியிருக்கணும் அப்படின்ட்டு. மேலும் மாருதியோட இவங்களது பார்த்தீங்கன்னா இதுலேயே ஏஎம்டி கூட வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதில் ஏஎம்டி வருது, ஏடி வருது அது? இதில் ஏஎம்டி வருது. மாருதி ஏஎம்டி கியர் பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். அவங்களோட இது வரைக்கும் பெருசாக இஷ்யூஸ் இல்லை.
இன்னொன்று நீங்கள் இதில் வந்து ஸ்பீக்கர்ஸில் எத்தனை வருது ஜி? இதில் 3 or 4 ஸ்பீக்கர்ஸ் வருதா இல்லை எப்படி உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் எல்லாமே இன்ஃபோர்டைன்மெண்ட் உங்களுக்கு? இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து 7-inch இன்ஃபோர்டைன்மெண்ட் இது. ஓகே, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கா? ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஐ ஃபீல் இட் இஸ் கம்ஃபர்டபுள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஆப்வியஸ்லி இந்த இதில் வந்து ஐ ஹாவ் டு யூஸ் தட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ செப்பரேட்டாக போட்டு அது ஒயர் போட்டு தான் நான் மேப் இது பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் so far so good. அது ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை. ஸ்பீக்கர் ஊஃபர்ஸ் கிடையாது இதில், பட் ஐ ஹாவ் அ ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இதில். ஓகே. ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாக ஒயர்டா? அதில் ஒயர்லெஸ் இல்லை, அது ஒரு ஒயர்டு வந்து XLXI ப்ளஸ் டாப் எண்டில் மட்டும் எல்லாமே டாப் எண்டில் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே அது டாப் எண்டில். ஓகே. பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் 4-cylinder இன்ஜின் இது. ஸோ உங்களுக்கு இனிஷியல் நிறைய பேர் சொல்லுவாங்க, இனிஷியலாக ஓட்டும்போது உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்கும்போது டக்குன்னு கிடைக்காது. ஆனால் ஒரு 30-40 போகும்போது இன்ஜின் நல்லா உங்களுக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்குது இது இன்ஜின்? இது இன்ஜின் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் உங்களுக்கு. எனக்கு ஒன்றும் பெரிய இது இன்ஜின்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை. பீயிங் இன் K15 சீரிஸ் அது இட் வாஸ் வெரி விசிபிள். தட் இஸ் அ கிளியர் டிஃபரன்ஸ் அண்ட் இது அப்படின்ட்டு. Basically, I am not a very rash driver. Very clearly, it takes some 8 to 10 seconds from the pickup perspective. Okay. That's always there. I mean, okay. இப்போ நம்மளும் ஒரு வென்யூ ஆர் XUV 3XO போகுது அப்படின்னா it was very visibly they will go front head of us. Because that fraction of seconds makes a huge difference in what they are driving and other things. But otherwise smooth, it's a smooth ride which was very clearly evident on that. And also rear seats are very good. Rear seats இங்க வந்து I was having a Wagoner, அங்கே நல்லா இருக்கும், அதோட இதுவும் நல்ல பேக் பெஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கும். And also in the trunk space and other things also good. Recently ஒரே drawback which has come in is because hybrid battery, I think battery is becoming a little bit weak. Within 2 years 3 months எனக்கு இந்த ஆட்டோ இது வந்து ஸ்டார்டட் பிளிங்கிங் அண்ட் ஐ ஹாவ் டு சேஞ்ச் தி பேட்டரி நவ. ஓகே. வாரண்டி அதனால நீங்க மாத்திட்டீங்க? இல்ல, வாரண்டி 2 இயர்ஸோட போயிடுது, அதனால ஐ ஹாவ் டு பே ஃபார் இட். யூ பெய்ட் அண்ட் சேஞ்ச். ஓகே. இது வந்து ஸ்மார்ட் ஹைபிரிட் கார் இது. ஓகே. ஓகே. சோ ஆப்வியஸ்லி இந்த ஆட்டோ இன்ஜின் கட் ஆஃப், ஆட்டோ ஆஃப், இது எல்லாமே which will be there on that. ஓகே. ஸ்மார்ட் ஹைபிரிட் இருக்கிறதுனால நம்ம நார்மல் பேட்டரி it takes some energy from that normal battery. ஓகே. அதனால அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் they are claiming. Because of that it's a powerful battery. That's why 2 years is what we are giving a warranty. Okay. Revised thing வந்து 5 years வரும் நாங்க, but looks like that's not the case. நான் 2 days back தான் மாத்தினேன். ஓகே. ரிவைஸ் வாரண்டியும் 2 years தான். எவ்வளோ ஆச்சு ஜி உங்களுக்கு மாற்றும்போது? இது 6500. 6500. இது அமேரான் பண்ணீங்களா எக்ஸைட் பண்ணீங்களா? எக்ஸைட் என்ன இருந்தோ அதே நான் மாத்திட்டேன். ஓகே. கம்பெனிலே மாத்திட்டேன். ஓகே. மைலேஜ் எவ்வளோ செய்யுது சிட்டி அண்ட் ஹைவேஸ்ல உங்களுக்கு? நான் ரொம்ப ஹைவேஸ் போல, பட் சிட்டில now I am getting 15 to 15.3. ஓகே. City, I mean, my daily drive to office 25 kilometers one way to Siriseri. சிறுசேரியில் உங்க ஆஃபீஸ்? ஆமா ஆமா, அதுவே நீண்ட தூரம் உங்களுக்கு. ஆமா ஆமா. அது ஐ மீன் OMR எது போனாலும் இப்போ டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் கிவிங் 50. ஓகே. ஆனா இப்போ இந்த ரோடு ஒர்க்லாம் நடக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த போயிட்டு வரும்போது கொஞ்சம் அது முடிய வரைக்கும். ஆமா ஆமா. OMR வழியா நான் போக மாட்டேன், பேக் சைடு வழியா போவேன், சித்தாலா பார்க்கும் அந்த ரூட்ல போவேன். ஐ மீன் டிராஃபிக் ரொம்ப இருக்காது, பட் சிங்கிள் ரோடு, வி ஹேவ் டு கோ ஸ்லோ அண்ட் ஐ திங்க் டிரைவ் இஸ் ஸ்மூத். அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சீட்ஸ் ஃபார் ரியர் சீட்ஸ் வாஸ் வெரி கம்ஃபர்ட். ஓகே. என்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் நான் பயங்கரமா யூஸ் பண்றது இல்லை, பட் இட் ஹஸ் கம் அவுட் வெல். இட் வாஸ் வெரி விசிபிள் திஸ் திங் ஆன் தட். ஓகே. ட்ரங்க் ஸ்பேஸ் வாஸ் வெரி குட். பூட் உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கு. பூட் ஸ்பேஸ் வாஸ் வெரி குட், which thing on that. Though it's a big car, easy to maneuver, which is that. Okay. Since you said 5 positive, I don't have 5 negative, but obviously light பத்தி பேசுறேன். அது நெகட்டிவான நீங்க சொல்றீங்க, லைட் உங்களுக்கு பத்தல. Light is a very clearly one big thing which was there. அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆமா, ஷூரா அது இம்ப்ரூவ் பண்ணும். லைட் அண்ட் பேட்டரி மெயினா நீங்க சொன்ன மாதிரி ஹைபிரிட்னு வரதுனால 2 இயர்ஸ்லயே உங்களுக்கு 2 இயர்ஸ்ல வந்ததுனால, which is, and in general I feel a service skill level of the people at the service இது across, I mean இது எடுத்து விஷ்ணு மோட்டார்ஸ் போயிட்டேன், ABTயும் போயிட்டேன். I see a little bit of jittery in their response. அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ராங் இது இல்ல. நீங்க வேகனார் வச்சிருக்கும் போது இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இல்ல. Though they are trying to help us, trying to solve the problem, but that's not happening. அது இருந்ததுன்னா லைட் எப்பயும் என்னைக்கோ சால்வ் பண்ணிருப்பாங்க, which they don't want to touch it.
இப்போ நீங்கள் வாங்கும்போது எக்ஸ்டர்னல் வாரண்டி எதாவது போட்டிங்களா இல்லை என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிங்க ஜி? எக்ஸ்டர்னல் வாரண்டி நான் போடல பிகாஸ் ஐ டோல்ட் யூ ஐ brought it through that leasing இது. ஓகே. They said no extended warranty, so I didn't put the extended warranty. In fact இன்சூரன்ஸே நான் அவங்கள்ட்ட வாங்கல. I have to go through that leasing agent. அவங்க தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஆஸ்க் ஃபார் அ டிஸ்கவுண்ட் இல்லை, அந்த லீசிங் ஏஜென்ட் வழியாக போனதுனால ஐ காட் 10,000 டிஸ்கவுண்ட் அந்த ப்ரைஸ். அப்பா சூப்பர் ஜி. அதை நான் மறந்துட்டேன். விச் தே கேவ் பிகாஸ் அது லுக்ஸ் லைக் அவங்களுக்குள்ளார டைப் போல. அதனால தே கேவ் 10,000 ஃபார் தட் லீசிங் ஏஜென்ட். ஆர்எக்ஸ் வழியா நான் போறேன். 3000-4000க்கு அடுறாங்க ஜி டிஸ்கவுண்ட்டுக்கு. அது பெரிய விஷயம். அது லுக்ஸ் லைக் அது பை டிஃபால்ட் லீசிங் ஏஜென்ட் வால்யூம் நிறைய இது பண்றதுனால வால்யூம், அதனால அவங்க வால்யூம் டிஸ்கவுண்ட் விச் தே கேவ் இட் போல. அதனால they didn't even touch anything. ஓகே. எது சொன்னாலும் அது கொடுத்தோம் அப்படின்னு. ஓகே. இப்போ சன் ஃபிலிம் நீங்கள் போட்டிருக்கீங்களா இந்த காரில்? அவங்களே பை டிஃபால்ட் அது ஏன்னா 70% லைட் உள்ள வர மாதிரி போட்டிருக்காங்களா? ஆமாம். ஏசி கூலிங் எப்படி இருக்கு இதில்? ஏசி கூலிங் நல்லா இருக்கு. ரியர்ல சம்டைம்ஸ் ஐ மீன் அட்லீஸ்ட் பீப்புள் ஆர் சேயிங் ரொம்ப கூல் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஐ டோன்ட் ஃபீல் தட். கூலிங் வாஸ் குட். என்னோட வேகனாலே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தெர் வாஸ் கூலண்ட் போயிடுதுன்னு சொல்லிட்டு ஐ சேஞ்ச் இட். இங்க இட் லுக்ஸ் லைக் கூலிங் இஸ் குட். ஓகே. ஏன்னா புது கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த நம்ம BS2 BS3 அந்த கார்ஸ் ஏசி யூஸ் பண்ண அந்த ரெஃப்ரிஜரண்ட் அந்த கேஸும் இதுவும் டிஃப்ரெண்ட். ஸோ BS6 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்றாங்க. ஆனால் பழைய ரெஃப்ரிஜரண்ட்னால கூலிங் நல்லா இருக்கு இதோட. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இருக்கும். பட் எனக்கு ஐ மீன் பீயிங் அண்ட் மோஸ்ட்லி a single driver, எனக்கு ஐ டோன்ட் see a major difference. இன்ஃபேக்ட் என்னோட வேகனார் இந்த லாஸ்ட் 1 year I had a problem. அந்த ப்ராப்ளம் இங்கே இல்லை, which was obviously very good in terms from that perspective. ஓகே. இப்போ டெஃப்லான் கோட்டிங் போட்டேன்னு சொன்னீங்களா, அதில் என்ன அட்வான்டேஜ் ஃபீல் பண்ணுறீங்க ஜி? நீங்கள் ஸ்க்ராச்சஸ் உங்களுக்கு கம்மியாகுதா இல்லை என்ன ஃபீல் பண்ணுறீங்களா? அப்பப்போ ஸ்க்ராச்சஸ் இருந்துட்டே தான் இருக்குது. பட் ப்ராப்ளி இட் வாஸ் வெரி ஃபியூ ஸ்க்ராச்சஸ் வந்து மேலே நம்ம ஸ்கின் ஸ்க்ராச் மாதிரி which I am seeing it. There is a slight variant from that perspective. அதர்வைஸ் ரொம்ப ஒன்றும் இல்லை. எவ்வளோ பே பண்ணீங்க ஜி டெஃப்லான் கோட்டிங்? நீங்கள் கம்பெனிலே தான் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? கம்பெனி மூலியமாக பண்ணேன். 1800 or something I charge for that. ஓகே. ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு கார் வாங்கிட்டு சில பேர் செராமிக் போகிறாங்க, PBFலாம் போகிறாங்க. ஆனால் தெரிஞ்ச மெக்கானிக் அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஜென்ரலாக நீங்கள் ஒரு வேக்சிங் ஒரு 2 months 3 months பண்ணிட்டு இயர் அண்ட் ஒரு ரப்பிங் பாலிஷ் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா இந்த செராமிக் டெஃப்லான் இதெல்லாம் போகும்போது நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரம் அவங்ககிட்டே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வாஷ் மெட்டீரியலும் உங்களுக்கு அந்த கோட்டிங் ரிமூவ் ஆகாத மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வாஷ் என்னைக்குமா அவங்ககிட்ட தான் ஒரு வெளியில் பெருசாக வெளியில். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் பெருசாக உங்களுக்கு ஸ்மால் ஸ்க்ராச்சஸ் தாங்குது. ஓகே. இப்போ உங்களுக்கு இது நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜினால பெருசாக உங்களுக்கு NVH இருக்கான்னு எனக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு NVH ஜி உங்களுக்கு உள்ள கேபின்? இல்லை, இட் வாஸ் வெரி குட். எனக்கு ஒன்றும் ரொம்ப விசிபிளாக தெரியல. பட் பீயிங் அண்ட் மாருதி மழை பெஞ்சதுன்னா உள்ள காலில் இருந்தேன்னா அது சத்தம் கேட்கும். மேலே அந்த டாப் இதுலேருந்து நல்லா இட் வாஸ் வெரி விசிபிளி தட் நாய்ஸ். அதர்வைஸ் ரெகுலர் நார்மல் சிச்சுவேஷன் மேலே உங்களுக்கு ரூஃப்ல மழை பெஞ்சா உங்களுக்கு நல்ல நாய்ஸ் உள்ள காலில் இருக்கும்போது பீப்புள் லாஸ்ட் மழை பெய்யுதா அப்படின்ட்டு என்ன சத்தம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இது 4-star ரேட்டட் கார் இது மாருதியிலே கொஞ்சம் பெட்டர் கார்ஸ் இது நல்லாவே சத்தம் கேட்கும். அதுதான். மற்றபடி நார்மல் டயத்தில் நாய்ஸ் வாஸ் வெரி கண்ட்ரோல்டு. ஒன்றும் ஓகே ஜி. இப்போ ஃபேமிலி எப்படி ஜி ஃபீல் பண்ணுறாங்க? அவங்க கம்ஃபர்டபுள் ரியர் சீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஜி? ஃபேமிலி இட் வெஹிக்கிள் வாஸ் தே ஃபீல் ஹைலி கம்ஃபர்டபுள். ஐ மீன் ஆப்வியஸ்லி sometimes my brother family also will come in. So totally 6 people travel பண்ணா கூட for a short distance பின்னாடி 4 பேர் உட்கார்றது it's not very uncomfortable for them. Okay. 3 பேர் is highly comfortable. இப்போ 6 பீப்புளோட போனீங்கல்ல, அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இன்ஜினோட புல் உங்களுக்கு போதுமான அளவு பவர் அண்ட் டார்க் உங்களுக்கு இருந்ததா? ஓகேவா? I mean obviously from the bumps and இது we have to go slow. That was very visible. அந்த bumps இதுல போனோம்னா it was very visibly like கீழே வந்து ஹிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஓகே. ஃபாஸ்ட்டாக போனோம். It was very visible on that. ஓகே. Otherwise it was good. இப்போ 19,000 kilometers போயிருக்க சொன்னீங்களா ஜி? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வந்தது ஜி இதில் உங்களுக்கு? 3 ஃப்ரீ சர்வீஸ். ஓகே. அப்புறம் ஆனுவல் சர்வீஸ். ஓகே. இப்போ ஏதாவது இப்போ என்ன பே பண்ணீங்க சர்வீஸ்க்கு? இந்த 2 வருஷம் எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக வந்தது ஜி? ஒரு இயர் தான் பே பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்த இயர் போனோம், ஜூனில் தான் போனோம். ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் ஐ பேட் அரௌண்ட் 9,000 rupees. ஸோ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஐ மீன் தெர் இஸ் நோ மேஜர். செகண்ட் இயர் 9,000 அரௌண்ட் பே பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ பே பண்ணீங்க ஜி? ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரீ.
ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ, எதுவுமே சார்ஜ் இல்லை. ஃப்ரீ சர்வீஸ் இல்லையா? ஆ ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த், 6th month, 12th month. ம் Or kilometers. Another kilometers always low. அதனால I went with that time. Then second year which I paid it, which was like 9,000. அது engine oil, அப்புறம் some car wash and the alignment எல்லாம் அது பண்றதுக்கு which was like 8,500, 9,000 plus which is sorry தான். ஓகே ஜி. இப்போ இந்த கார் ஹில்லி ஏரியாஸ் ஏதாவது போயிட்டு வந்தீங்களா ஜி? இல்ல ஹில்லி ஏரியாஸ் இல்ல போல. ஓகே, ஸ்லோப் லோ, நார்மல் பிளெயின் பிளேசஸ் தான் போயிட்டு வந்திருக்கேன். It has not crossed Kanjipuram yet. அப்படியா? ஆனால் காஞ்சிபுரம் கிராஸ் ஆகாம உங்களுக்கு டெய்லி சிறுசரி போட்டேன், அதே உங்களுக்கு 90% ரீச் பண்ணீங்க. அதே பெரிய விஷயம் ஜி. காஞ்சிபுரம் தாண்டல இன்னும் இந்த கார். விஷயம் நீங்க கார் நீங்க ஹைவே என்ன சொல்லுமா ஸ்லோப் ஏரியாஸ் போல, ஆனா இப்போ டயர்ஸ் உங்களுக்கு இவங்க ஸ்டாக் டயர்ஸ் என்ன பிராண்ட் கொடுத்தாங்க ஜி? இவங்க கொடுத்து ஒரிஜினலாக கொடுத்தது எம்ஆர்எஃப் தான் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். அது உங்களுக்கு ஸ்பேர் வீலும் வந்துடுது இல்லையா? ஆமாம், ஸ்பேர் வீல் அண்ட் ஸ்டெப்னி வீல்ஸ் அந்த ரெகுலர் சைஸ் இது 16 அது 15 வரும் ஒரு சைஸ். அது இப்போ அதுதான் எல்லா வண்டியுமே அதுதானே வருது. ஓகே. இது இப்போ பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு ஃபேமிலி ஆஃப் 5 போகும்போது உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் தட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை எப்படி இருக்கு? பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போகும்போது இப்போ ஐ எம் நாட் ரெடியூசிங் அ ஸ்பீட் தட்டுது, ஒரு வாட்டி தட்டிடுச்சு நான். தோ ஐ ரெடியூஸ் ஸ்பீட், நான் சிங்கிள் டிரைவர் மாதிரி நினச்சிட்டு ஐ ரெடியூஸ் ஸ்பீட், ரெடியூஸ் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணலைன்னா கொஞ்சம் பம்ப் இருக்கிற ஏரியாவில் தட்டுது. இல்லாட்டினா அதர்வைஸ் பீங் அன் ஐ ரைஸ் அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஓகே ஜி. இப்போ ஃபியூச்சரில் ஏதாவது டேஷ் கேம் ஏதாவது போடுற ஐடியாஸில் இருக்கீங்களா? சொல்லிட்டு இருக்கேன். ஐ வாஸ் திங்கிங் ஆன் தட். டேஷ் கேம் கண்டிப்பாக போட்டுருவோம். ஆமாம். சந்தோஷம் ஜி, உங்கள் டைம் கொடுத்து உங்களோட பழைய வேகனார் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி இந்த புது கார் உங்களோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலாக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ஜி. தேங்க்யூ பாலாஜி. தேங்க்ஸ் ஃபார் டைம்.